Dear 11th standard CBSE students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். State whether each of the following set is finite or infinite. Finite என்றால் countable number of elements இருக்கும். Infinite என்றால் uncountable. உங்களால் எண்ணவே முடியாது வந்து போச்சுன்னா it is called an infinite set. அப்போ the set of lines which are parallel to x-axis. For example, இதான் உங்களுடைய x-axisன்னு வச்சுங்க. இதுக்கு parallel-ஆ இங்க ஒரு லைன் வரையலாம், 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 கோடிக்கணக்கான லைன்ஸ் வரையலாம். நீங்க பாருங்க கிராஃப் ஷீட் எவ்வளவு பெருசு இருக்குதோ ரொம்ப மைன்யூட்டா நீங்க பாருங்க லைன் வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். These lines are parallel to x-axis. கவுண்டே பண்ண முடியாது உங்களால. அதனால it is an infinite set. First problem is an infinite set because you can draw lakhs and lakhs, crores and crores, infinite number of lines parallel to x-axis. Therefore, first problem is a infinite set. The set of letters in English alphabet. English alphabet நீங்க எப்படி எழுதினாலும் 26க்கு மேல உங்களால எழுதவே முடியாது. அப்போ it's a countable. அப்போ it has finite number of elements. Therefore, it is a finite set. It is a finite set. ஏன்னா இது countable தான். இப்போ A செட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா A B C D ன்னு எழுதுனீங்கன்னா up to Z வரைக்கும் தான் எழுத முடியும். அதை தாண்டி உங்களால எழுத முடியாது. Right. The set of numbers which are multiple of 5. Multiple of 5 னா எப்படி ஸ்டார்ட் பண்றது எங்க முடிக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 10 15 20 அப்படி போயிட்டே இருக்கும். எங்க எண்ட் ஆகுதுன்னே தெரியாது. The set of numbers which are multiples of 5 நெகட்டிவ்ல கூட போடலாம். -5 0 -10 -20 கூட போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இட்ஸ் divisible by 5. 5 ஆல டிவைட் ஆச்சுன்னா இட்ஸ் a multiple of 5. அதனால இது பாட்டு போயிட்டே இருக்கும். அதனால இதுவும் infinite set தான். ஏன்னா infinite number of elements இருக்கும். Therefore, it is also an infinite set. This is sum number 3. Fourth subdivision. The set of animals living on the earth. Earth மேல இருக்கிற animals. Earth மேல இருக்கிற animals கோடிக்கணக்கா இருந்தாலும் உங்களால எண்ண முடியும். Full stop வைக்க முடியும். அப்போ கண்டுபிடிச்ச அனிமல்ஸ் இதெல்லாம் பூமியில இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச அனிமல்ஸ கமா 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 போட்டு எழுதினே போகலாம். ஆனா டாட் டாட் வைக்க முடியாது. ஒரு அளவுக்கு 10,000 அனிமல்ஸ் இருக்குது, 20,000 அனிமல்ஸ் இருக்குது, 30,000 அனிமல்ஸ் இருக்குன்னா 30,000 பேரையும் நம்மளால லிஸ்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்துட முடியும். இப்போ ஜுவாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன அனிமல் கிங்டம் இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிச்சிட்டு முடியும். அது அனைத்தையுமே நீங்க ஒரு ஃபிளவர் பிராக்கெட் போட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும் செட். The set will be very big but it is countable. அதனால it is a big set but it is a countable. அதனால finite. Infinite setனா uncountable, எண்ணவே முடியாது அப்படின்னா தான் உங்களுக்கு uncountable. அந்த மாதிரி வந்தா infinite set. It is a very big set but it is countable. அப்போ set of animals living on the earth is a very big set, is a huge set containing number of elements but it is countable. Therefore it's a finite set. The set of circle passing through the origin வழியா வரையப்படுகிற circle passing through the origin. இப்படி ஒரு சர்க்கிள் வரையலாம். ரேடியஸை மாத்தினா இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வரையலாம். இன்னும் ரேடியஸை மாத்தினா பெரிய சர்க்கிள் வரையலாம். இப்படி சர்க்கிள் வரையலாம். இந்த பக்கம் சர்க்கிள் வரையலாம். பாசிங் த்ரூ த ஆரிஜின் சொல்லிக்கிறாங்க. இப்படி சர்க்கிள் வரையலாம். இன்னும் சின்னதா வரையலாம். இன்னும் பெருசா வரையலாம். நீங்க பாட்டுக்கு ஆரிஜின் 0,0 வழியா போற மாதிரி சர்க்கிள் வரைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆரிஜின்னா 0,0 வழியா போற ஒரு சர்க்கிள் சின்னதா வரையலாம். ரேடியஸ் மாத்த பெருசா வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். கோடிக்கணக்கான சர்க்கிள் வரையலாம். நீங்க பண்ண வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அது எண்டே கிடையாது. ரேடியஸ் 1 கொடுத்தா ஒரு சர்க்கிள், ரேடியஸ் 2 கொடுத்தா ஒரு சர்க்கிள், ரேடியஸ் 10 கொடுத்தா ஒரு சர்க்கிள், ரேடியஸ் 1000 கொடுத்தா ஒரு சர்க்கிள், அந்த மாதிரி கோடிக்கணக்கான சர்க்கிள்ஸ் வரும். அதனால set of circles passing through the origin is uncountable. அதனால it is an infinite set. அப்ப இதுல உங்களுக்கு ஃபைனைட்டா வந்தது இந்த அனிமல் கவுண்டிங்கும், அதுக்கு அடுத்தது அல்பபெட்ஸ் தான் ஃபைனைட்டா வந்தது. மற்ற 3 சம்முமே உங்களுக்கு infinite number of elements இருக்கிறதுனால it's a infinite set. Thank you.